ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குக்கிங் குட்டிமா சேனல் அப்பள குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். 3 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசாலா போட்டு வதக்கிக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. இன்றைக்கி அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே அரைச்சி ஊற்றிக்கோங்க. கொதித்து வரும்போது அதை ஊற்றி போட்டுருங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஏழு அப்பளம் பொடிச்சு வச்சுருக்கேன். 2 உடச்சி வச்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது அந்த அப்பளத்தை உள்ளே போட்டுருங்க. எந்த அளவுக்கு அப்பளம் பொடிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த அப்பளம் பூராத்தையுமே அந்த குழம்புக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா அப்பள குழம்பு ரெடி.